ஹலோ கைஸ், ரொம்ப சிம்பிளாக 3 மினிட்ஸில் ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வரணும். கடுகு வெடித்ததும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா எடுத்திருக்கேன், நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். ஒரு கை கருவேப்பிலை. எல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். ஆனியன் இந்த மாதிரி நல்லா ஆனியன் வதங்கி வரணும். ஆனியன் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போது வெண்டைக்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வெண்டைக்காய் வதக்கணுன்னா சீக்கிரமே வதங்கி வரும். நல்லா அந்த வழுவழுப்பு தன்மை போகிற அளவுக்கு நம்ம வெண்டைக்காய் நல்லா வதக்கணும். ரொம்ப சிம்பிளாக 3 மினிட்ஸில் சீக்கிரமே பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான் இது. குயிக்காக பண்ணிடலாம். நம்ம நல்லா வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக வதக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், 80% நல்லா வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உதிரியாக வரணும். அந்த வழுவழுப்பு தன்மை போயிட்டு ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆரோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Happy cooking, happy eating.